ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உருளைக்கிழங்கு 3 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அந்த பக்கம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வறுக்கிறதுக்கு அது போட்டு வறுக்க நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு ஆவி போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு இதில் போட்டுடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவு இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஸ்பூனை எடுத்து போட வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினோம்னா ரொம்ப விலை சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்காது. நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நல்லா இருக்கும். பிள்ளைங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாப்பாட்டுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு 7 நிமிஷம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தங்க பாருங்கள் இது நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா. நல்லா சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நல்லா அந்த ஸ்கிரிப்பியாக இருக்கும். இருங்க, உங்களுக்கு எடுத்துகிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கு. நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெந்துட்டு இங்கே பாருங்கள். அப்படியே நல்லா பார்க்கும்போது தெரிஞ்சு பார்த்தீங்களா. நல்லா மொறுன்னு இருக்கு பாருங்கள். அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான், எடுக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சந்தோஷமாக இருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.